வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் யூனிட் 5 சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இந்த 19th செஞ்சுரி இந்த லெசனுடைய புக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அதாவது 19ஆம் நூற்றாண்டில் உள்ள சமய சமூக சீர்திருத்தங்கள் பாடத்தலைப்பு. சூஸ் கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இன் விச் இயர் வாஸ் சதி அபாலிஸ்ட். அதாவது சதி எந்த ஆண்டு ஒழிக்கப்பட்டது அப்படின்னா உங்களுக்கு 1829. இதை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். ஆப்ஷன் பி. Second, what was the name of the Samaji founded by Dayananda Saraswati? இது என்னென்னா தயானந்த சரஸ்வதியால் நியமிக்கப்பட்ட நிறுவப்பட்ட அந்த சமாஜத்தின் பெயர் என்ன அப்படின்னா ஆரிய சமாஜ். நெக்ஸ்ட்டு that one whose campaign and work led to the enactment of Widow Remarriage Reform Act of 1856. அதாவது யாருடைய பணி விடோ ரீமேரேஜுக்கு இந்த சீர்திருத்த இயக்கத்துக்கு வழிகொள்ளியது அப்படின்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஏ மார்க் பண்ணுங்கள். ஃபோர்த்து, ஹூஸ் வாய்ஸ் வாஸ் ராஷ்டிரகுப்தார். ராஷ்டிரகுப்தார் யாருடைய முழக்கம்னா பார்சி மூமெண்ட், பார்சி இயக்கம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் நம்தாரி மூமெண்ட். அதாவது நம்தாரி இயக்கத்தை ஏற்படுத்தியது யார் அப்படின்னா ஆன்சர் பி ஆப்ஷன் பாபா ராம்சி. நெக்ஸ்ட்டு 6, ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன். அதாவது விடோ ரீமேரேஜ் விதவை மறுமணத்துக்கு அந்த இயக்கத்தை ஏற்படுத்தினது யார் அப்படின்னா மகாதேவ் கோவிந்த் ரானடே. நீங்கள் ஏ ஆப்ஷன் மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்து 7th ஒன், ஹூ வாஸ் த ஆதர் ஆஃப் த புக் சத்யார்த்த பிரகாஷ். அதாவது சத்யார்த்த பிரகாஷ்ங்க புக்கோட ஆத்தர் யார் அப்படின்னா ஆசிரியர் யார் அப்படின்னா தயானந்த சரஸ்வதி. நீங்கள் ஏ ஆப்ஷன் மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ராமலிங்க அடிகள் பாருங்கள் ஃபவுண்டட் த சமரச வேதாந்த சன்மார்க்க சங்கம். இதை நிறுவனது யார் அப்படின்னு கேட்டிருக்கு. இவர் ராமலிங்க அடிகள். அடுத்து த பவுண்டர் ஆஃப் பூனா சர்வஜனிக் சபாவாஸ். இதை யார் நிர்வகிச்சா இது அப்படின்னா உங்களுக்கு மகாதேவ் கோவிந்த் ரானடே. நெக்ஸ்ட்டு குலம்காரி வாஸ் ரிட்டன் பை. குலம்காரி நூலை எழுதுன யாருன்னா ஜோதிபா புலே. ஃபோர்த்து, ராமகிருஷ்ண மிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை. ராமகிருஷ்ண மிஷன் யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னா சுவாமி விவேகானந்தா. அடுத்து சிங் சபா வாஸ் த ஃபாரினர் ஆஃப் அகாலி மூமெண்ட். அகாலி இயக்கத்துக்கு முன்னோடியாக அமைப்பதுன்னா சிங் சபா. அடுத்து ஒரு பைசா தமிழன் வாஸ் ஸ்டார்டட் பை. ஒரு பைசா தமிழன் பத்திரிகையாளர் துவக்கியது யார் அப்படின்னா அயோத்திதாசர். இதை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். Choose correct statement. First பாருங்கள், ராஜாராம் மோகன் ராய் reached மோனதிசம். He encouraged idolatry. He published tracts condemning social evils. என்னென்னா ஒரு கடவுள் கடவுள் கோட்பாட்டை போதித்தார். அடுத்து உருவ வழிபாட்டை எதிர்த்தார்னு போட்டிருக்கு. அதாவது இது ஆதித்தார்னு போட்டிருக்கு. அவர் எதிர்த்தார், அதனால் இது தவறு. அடுத்து ட்ராக்ஸ் கொடுத்தார். எதுக்கு அப்படின்னா சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் ட்ராக்ஸ் சிற்றேடுகளை வெளியிட்டார். அப்போ நமக்கு 1, 3 தான் கரெக்டு, 2 தவறு. பாருங்க 1 and 3 ஆர் கரெக்ட். டி ஆப்ஷன் மார்க் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் பாருங்கள், பிரார்த்தனா சமாஜ் வாஸ் ஃபவுண்டட் பை டாக்டர் ஆத்மராம் பாண்ட்ரன். இவரால் நிறுவப்பட்டது பிரார்த்தனா சமாஜ் அடுத்து ரெண்டாவது பாருங்கள், பிரார்த்தனா சமாஜ் என்கரேஜ்டு இன்டர்டினிங் அண்ட் இன்டர் கேஸ்ட் மேரேஜ். அதாவது அனைத்து சாதியினரும், அதாவது சாதி கலப்பு, எந்த ஜாதி வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இவங்க அது ஊக்குவித்தது. அடுத்து ஜோதிபா புலே ஒர்க் ஃபார் த அப்லிப்மெண்ட் ஆஃப் மென். இவர் ஆண்களின் மேம்பாட்டுக்காக பணியாற்றினார். அடுத்து பிரார்த்தனா சமாஜ் ஹேட் இட்ஸ் ஓரியன் இந்த பஞ்சாப். இது பஞ்சாபை மையமாக கொண்டதுன்னு போட்டிருக்கு. பிறப்பிடம் பாருங்கள், இது என்னென்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் 2 தான் கரெக்டு. சி ஆப்ஷன். அடுத்து தேட் ஒன் பாருங்கள், ராமகிருஷ்ணா மிஷன் வாஸ் ஆக்டிவ்லி இன்வால்வ் இன் சோசியல் காசஸ் சச் அஸ் education, health care, relief in time of climates.
calamities. ராமகிருஷ்ணன் மிஷன் வந்து என்னென்னா ஹெல்த்து, உடல்நலம், கல்வி இதுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு, ஊக்கமளித்தது, ஈடுபட்டது. ராமகிருஷ்ணா எம்பசிஸ் த ஸ்பிரிச்சுவல் யூனியன் வித் குட் த்ரூ எக்ஸாஸ்டிக் ப்ராக்டிசஸ், அதாவது கடவுள் ஆன்மீகத்தின் மூலம் நம்ம கடவுளோடு இணையணும் அப்படின்னு சொல்லி பேரின்ப நிலை, இந்த ஆன்மீக ரீதியாக அப்படிங்கிறத அவர் வலியுறுத்தினார். அடுத்து ராமகிருஷ்ணா எக்ஸ்டாப்ளிஷ்டு த ராமகிருஷ்ணா மிஷன். இவர் வந்து ராமகிருஷ்ணா வந்து ஆரம்பித்தார்னு போட்டிருக்கு. இது வந்து நமக்கு 1, 2. நெக்ஸ்ட்டு 4th வந்து பாருங்கள், அசசன் ஜோதிபா புலே ஓப்பன் டு ஆர்ஃபனேஜஸ் அண்ட் ஹோம்ஸ் ஃபார் விடோஸ். அது வந்து ஆர்ஃபனேஜும் விடோஸ், அதாவது விதவைகளுடைய காப்பங்களையும் அவர் திறந்து வைத்தார்னு போட்டிருக்கு. ரீசன் வந்து பாருங்கள், ஜோதிபா புலே ஓப்பன் டு சைல்டு மேரேஜ், ஜோதிபா புலே ஆப்போசிட் சைல்டு மேரேஜ் வந்து எதிர்த்தார் அவர். அண்ட் சப்போர்ட்டட் விடோரி மேரேஜ், விதவை மறுமணத்தை ஆதரித்தார். பாருங்கள், பி அசசன் இஸ் கரெக்ட் அண்ட் த ரீசன் இஸ் ஆப் டு த அசசன். இது நீங்கள் மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பைசா தமிழ் வந்து ஜேர்னல், திருவட்பா வந்து சாங்ஸ் ஆஃப் கிரேஸ், பாபா தேவல்தாஸ் வந்து நிரங்காரி, ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வந்து விடோஸ் ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்டு, தேவேந்திரநாத் பாருங்கள் ஆதி பிரம்ம சமாஜ். ஆன்சர் briefly mention the 4 articles of faith laid down by மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். தேவேந்திரநாத் தாகூர் வந்து அவருடைய 4 கூறுகள், அவர் முன்வைத்த 4 கூறுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. பேஜ் வந்து 54 இருக்குது. 54 இருக்கா, இந்த 4 பாயிண்ட் நீங்கள் வந்து மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், டிஸ்கஸ் மகாதேவ் கோவிந்த் ரானடே கண்ட்ரிபியூஷன் டு சோசியல் ரிஃபார்ம்ஸ். அதாவது சோசியல் ரிஃபார்ம்ஸ், சமூக சீர்திருத்தங்களுக்கு கோவிந்தராஜ் ரானடே அவருடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. பேஜ் நம்பர் 55 இருக்குது. செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் 55 பாருங்கள், மகாதேவ் கோவிந்த் இதிலேருந்து ஆரம்பித்து அதே பேஜில் சொசைட்டி வரைக்கும் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். ரைட் நோட் ஆன் ரிஃபார்ம் ஆஃப் ராமலிங்க அடிகளை பற்றி ஒரு குறிப்பு வரை கேட்கப்பட்டிருக்கு. 59 பேஜ் நம்பர் 59 that கொஸ்டின் ஆன்சர். இதில் வந்து இதுலேருந்து இதுவரை, நெக்ஸ்ட் இதுலேருந்து இதுவரை ஃபுல்லாமே ராமலிங்க அடிகள் பற்றி தான் இருக்குது. வரைக்கும் மார்க் பண்ணிடுங்க. அடுத்து 4th கொஸ்டின் பாருங்கள், லிஸ்ட் சோசியல் ஈவில்ஸ் எடிகேட்டட் பை பிரம்மஜமாஜி. பிரம்மஜமாஜினால் நம்ம வந்து ஒழிக்கப்பட்ட சமூக கொடுமைகள், அதாவது தீமைகள் எதெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்கு. 4th கொஸ்டின் 54 இதில் வந்து சோசியல் ஈவில்ஸ் இல்லை சதி சைல்டு மேரேஜ் இருக்கா, இது வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. 4th கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் பாருங்கள். 5th கொஸ்டின், ஹைலைட் த ஒர்க் டன் பை ஜோதிபா புலே ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த புவர் அண்ட் த மார்ஜினலிஸ்ட். அதாவது ஒர்க், அதாவது என்ன பண்ணார், புவர் பீப்புளுக்கு அவர் என்ன நல்ல திட்டங்கள் பண்ணார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. பேஜ் நம்பர் 57 பாருங்கள், ஜோதிபா புலே இருக்கா. 57 இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. 5th கொஸ்டினோட ஆன்சர். ஆன்சர் டீட்டெயில். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஸ்கஸ் த சர்க்கம்ஸ்டன்சஸ் தட் லெட் டு த ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் ஆஃப் 19th century. அதாவது 19th century 19ஆம் நூற்றாண்டில் நடந்த சீர்திருத்த இயக்கங்களுக்கான சூழ்நிலைகள் என்ன அப்படின்னா, பேஜ் நம்பர் 53 இன்ட்ரடக்ஷன் இருக்கா. இதிலேருந்து இங்கிலீஷ் எஜுகேஷன், இதிலேருந்து பிலிப்ஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர்.
Next, second one. Evaluate the contributions of Ramakrishna Paramahamsa and Swami Vivekananda to regenerate Indian society. 56ல் இருக்குது. அதான் என்னென்னா இந்திய சமூகத்துக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சா விவேகானந்தா அவங்களாம் என்ன ஆட்சி தொண்டு என்ன அப்படின்னு கேட்டுக்கு 56ல் இருக்க ஆன்சர். 56ல் இங்கேருந்து வாங்க ராமகிருஷ்ண பரமஹம்சா இதிலேருந்து இது வரை. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து இது வரை நீங்கள் இதை வந்து இது வரைக்கும் வச்சுருக்கேண்ணா. ராமகிருஷ்ண மிஷன் வருங்களா இதிலேருந்து இது வரைக்கும். அடுத்து இதிலேருந்து இது வரை சுவாமி விவேகானந்தாவில் இதிலேருந்து இது வரைக்கும் இந்த ரெண்டு தான் 56ல். நெக்ஸ்ட்டு பேக் கொஷின். Write an essay on the role played by the 19th century reforms towards the causes of women. அதாவது 19ஆம் நூற்றாண்டில் பெண்கள் முன்னேற்றத்துக்கு பெண்கள் மேம்பாட்டுக்கு என்னென்ன பண்ணாங்க, யாரெல்லாம் பண்ணால் அவங்கள பற்றி கேட்டிருக்கு. 54, 55, 57 பெண்களுக்காக ஆட்சி தொண்டு யாரெல்லாம் என்ன பண்ணால் 54ல் இதில் இதுவரை. ஏன்னா இதில் ராஜாராம் மோகன் ராய் இதில் இதற்கு அவர் சதி இந்த மாதிரிலாம் பண்ணார். அதனால் அடுத்த 55ல் யார் ஈஸ்வர் சந்திரசேகர் இதிலேருந்து இதுவரை. இதுலேருந்து இது வரைக்கும் போடுங்க. இல்லை உங்களுக்கு இந்த ஒரு வரி மட்டும்தான் இதில் விடுபடுது. அதனால் இதுலேருந்து ஃபுல் இது வரைக்குமே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 55ல் தயானந்த சரஸ்வதி. நீங்கள் டாபிக் போட்டுவாங்க ஒவ்வொருத்தரையும். இவருடைய நேம் போட்டுருங்க, இவருடைய நேம் போட்டு இதிலேருந்து கேளுங்க. நெக்ஸ்ட்டு 57ல் ஜோதி பாப்புலே. நீங்கள் ஏற்கனவே ஒரு கொஸ்டின் மார்க் பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரி அந்த கொஸ்டின் மட்டும் நீங்கள் இதில் சேர்த்துடுங்க. இவங்கெல்லாம் பெண்கள் மேம்பாட்டிற்கு ஆற்றிய தொண்டுகள். ரைட்டன் எஸ்ஏன்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஏ டைப்பில் நீங்கள் எதாவது எழுதுங்க. ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.